என்னுடைய நல்ல நண்பர் அசோகன். அவர் என்னுடைய படங்கள்லாம் முக்கால்வாசி இருப்பார். சார் உங்களை ஒரு இடத்துக்கிட்ட போகிறேன், அங்கே நீங்கள் வந்து கதை சொல்லணும்னாரு. வச்சுருக்கீங்களான்னாரு. இருக்குது பாரு, 2 கதை இருக்குது. சரி நீங்கள் வாங்க, நான் இட்டு போகிறேன்னாரு. அசோகன் அப்போது ஒரு மாரிஸ் கார் வச்சுருந்தார். அது அப்பப்போ ஓடும், அப்பப்போ நிற்கும். நல்ல வேளை அன்னைக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது நேராக போயிட்டே இருந்தது. எனக்கு புரியல, எங்கே போகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் வாங்கண்ணே, நான் ஒரு இடத்துக்கிட்டு போகிறேன் உங்களா. அப்படி நடு ரோட்லையாக விட்டுருவேன்னாரு. உங்கள் காரை நம்பி வரேண்ணே, நடு ரோடில் விட்டாலும் விட்டுடுவீங்களேன்னு. இல்லை இல்லை நீங்கள் வாங்கன்னுட்டு போனார். ஒரு இடத்துல திரும்ப போகும்போது நின்று பார்த்தா, அதை பார்த்த உடனே தான் இங்கேயா என்னை அழைச்சிட்டு வரீங்கன்னு. உள்ளே போனால் ஒரு இளைஞர் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்பீரமாக வசீகரமாக இருந்தார் பார்க்குறதுக்கு. இந்த இளைஞர்கிட்ட கதை சொல்லணும் ஆன்னு பார்த்தேன். அவருக்கு அப்போது அந்த இளைஞருக்கு 18 வயசுலேருந்து 20 வயசு சொல்லலாம். ஆனால் அவர் முகத்தில் இந்த வசீகரமோ ஒரு கம்பீரமோ எனக்கு என்னமோ அவர் மேலே ஒரு அன்றைக்கே ஒரு ஈர்ப்பு வந்தது. அன்றைக்கி கையோட கை கோர்த்தவர் தான் சரவணன். அவர் தான் அன்னைக்கு எங்களுக்குள்ளே ஏற்பட்ட பந்தமாகப்பட்டது. 50 வருஷம் 55 வருஷம் இன்னும் தொடருது. அது அவர் இல்லாத நான் எதுவுமே செய்யறதில்லை. இது ஆண்டவன் ஏற்படுத்தின பந்தம் தான்.